பீக் சம்பவம் லோடிங். தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்த கருப்பு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்குது. ட்ரெய்லர் பத்தி இப்ப பார்ப்போம். ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் 45 செகண்ட் ஒரு மாதிரி கதையை பேஸ் பண்ணியே போயிருந்துச்சு. ஆனா அந்த 45 செகண்டுக்கு அப்புறம் வந்துச்சு பாருங்க, அதுதாங்க கமர்ஷியலோட பீக். சொல்லப்போனா ஆர்ஜே பாலாஜி அந்த மாதிரி குக் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுலயும் சூர்யா அண்ணா சொல்ற டைலாக் எல்லாம் கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு தெரிக்க விடுறாங்க. அதே மாதிரி ஆக்டர் இந்திரன்ஸ்னு சொல்லிட்டு ஒருத்தவர் நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பை தான் இந்த படத்துல நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன். அவர் நல்லா நடிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா நான் அடிச்சு சொல்லுவேன். அந்த மாதிரி நடிச்சிருக்க போறாரு மனுஷன். சூர்யா அண்ணா இப்போ கொஞ்ச நாளாவே வந்து அவரை கண்டென்ட் பேஸ்டு சினிமா பண்றனாலே அவர் வந்து நிறைய பேர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரும் வந்து ஒரு நல்ல ஹிட் தியேட்டர்ல கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த கம்பேக்கு இந்த படத்துல கண்டிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடிச்சு சொல்லுவேன். அப்படி குக் பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி. தியேட்டர்ல சூர்யா அண்ணா ஃபேன்ஸ் எல்லாரும் அடிச்சு நொறுக்குற மாதிரி சீன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காரு போல. தமிழ் சினிமா ரசிகர்கள் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு கிடந்துட்டு இருந்த கமர்ஷியல் சினிமா சூர்யா அண்ணா நடிச்சு ஆர்ஜே பாலாஜி குக் பண்ணி வருது. 14ஆம் தேதி எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்ப்போம். அந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ நம்ம அன்னைக்கு பார்ப்போம். எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக.